ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு வரலக்ஷ்மி லா vlogs. இன்னைக்கு நான் வந்துட்டு ஒரு பிராண்ட் நியூ சீரீஸை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேங்க. அதாவது ரியல் யூகே லைஃப் ஃபார் இமிக்ரெண்ட்ஸ் அப்படிங்கிற டாப்பிக்கில். இப்போ பேசிக்காக வந்து இதை நான் கூகுள்லேயோ இல்லை சாட் ஜிபிடிலேயோ தேடி எடுத்துகிட்டு வந்து இந்த கண்டென்ட்டை நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது ரியலாகவே இது ரியாலிட்டி என்ன 2026 ஆல்சோ வந்து ஒரு இமிக்ரெண்ட்டாக நம்ம என்னெல்லாம் இங்கே வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும், என்னென்னலாம் திங்ஸ் ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும், அது பாசிட்டிவாக இருந்தாலும் சரி, இல்லை ஒரு நெகட்டிவ் திங்காக இருந்தாலும் சரி, என்னெல்லாம் வந்து சேலஞ்சஸ் அண்ட் சர்க்கம்ஸ்டன்சஸ் இங்கே இருக்கும் அப்படிங்கிறத என்னோட லைஃப் எக்ஸ்பீரியன்ஸஸ் அண்ட் என்னை சுற்றி இருக்கிற ஃப்ரெண்ட்ஸோட லைஃப் எக்ஸ்பீரியன்ஸஸை வச்சு நான் இது வந்து ஒரு சீரீஸ் மாதிரி போடலான்னு ஸ்டார்ட் பண்ணியிருக்கேங்க. அண்ட் அதில் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கிறது எபிசோட் நம்பர் 1. அண்ட் இந்த எபிசோடில் நான் 5 திங்ஸ் தட் நோபடி டெல் யூ பிஃபோர் மூவிங் டு த யூகே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5 திங்ஸ் சொல்ல போகிறேன். நம்பர் 1 திங் என்னன்னு கேட்டிங்கன்னா லோன்லினஸ். அதாவது நீங்கள் யூகே வந்ததுக்கப்புறம் ஐதர் நீங்கள் தனியாக வந்தாலும் சரி, ஃபேமிலியோட பி இட் அ ஸ்பவுஸ் ஆர் சில்ட்ரன், நீங்கள் அப்படி ஃபேமிலியாக வந்து செட்டில் ஆனாலும் சரி, யூகே வந்துட்டீங்க அப்படின்னா லோன்லினஸ் அப்படிங்கிற விஷயத்த எவ்ரி பர்சன் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். பிகாஸ் வந்து இங்கே நெய்பர்ஸ் வந்து ரொம்ப பேச மாட்டாங்க. இன்ஃபேக்ட் பக்கத்தில் நெய்பர்ஸ் வந்து யார் இருக்கிறாங்க அந்த வீட்டில் அப்படின்னு கூட வந்து நிறைய பேருக்கு தெரியாது. பெரிய அளவுக்கு இன்ட்ராக்ஷன்ஸ் இருக்காது. பிகாஸ் எல்லாருமே வந்து பிஸி லைஃப்பில் இருப்பாங்க. ஒரு சோஷியல் கம்யூனிட்டியோ ஃபெஸ்டிவல்ஸு அந்த மாதிரிலாம் வந்து எதிர்பார்க்க முடியாது. இதுவே இந்தியாவாக இருந்தால் ரிலேட்டிவ்ஸு, ஃப்ரெண்ட்ஸு, ஃபேமிலி எல்லாருமே அடிக்கடி மீட் பண்ணுவோம், ஃபெஸ்டிவல்ஸ் இருக்கும், டெய்லி இன்ட்ராக்ஷன்ஸ் இருக்கும். அந்த மாதிரி விஷயங்கள் வந்து எதுவுமே வந்து யூகேல இருக்காது. இங்கே வந்து லைஃப் ஸ்டைல் ரொம்ப வந்து இண்டிபெண்ட்டாக இருக்கும். நீங்கள் உண்மையிலே இங்கே வந்ததுக்கப்புறம் உங்களோட லைஃப்பை வந்து ஜீரோலேருந்து பில்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். என்னவே நியூ ஃப்ரெண்ட்ஸ் ஆகட்டும், நியூ வந்து ருட்டீன் ஆகட்டும், நியூ சப்போர்ட் சிஸ்டம் ஆகட்டும், எல்லாமே. பாயிண்ட் நம்பர் 2 என்னன்னு பார்த்தீங்கன்னா வெதர் அண்ட் மென்டல் ஹெல்த். எதுக்காக மென்டல் ஹெல்த் அப்படிங்கிற வேர்டு சொல்கிறேங்கிறது வந்து உங்களுக்கு இப்போ நான் சொல்கிறதுக்கு அப்புறம் புரியும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வென் கம்மிங் டு த சம்மர், அதாவது ஏப்ரல்லேருந்து செப்டம்பர் இந்த பீரியடில் பார்த்தீங்கன்னா இந்த ஊர் ரொம்ப அழகாக இருக்கும், ரொம்ப ரொம்ப அமேசிங்காக இருக்கும். வீட்டிலேருந்து வெளியில் எட்டி பார்க்கும்போதே வெளியில் எங்கேயாவது போகணும் அப்படிங்கிற அளவுக்கு இருக்கும். வெதரும் நல்லாயிருக்கும், வெளியில் போகிறதுக்கும் வந்து ரொம்ப அழகான ஊராகவும் இருக்கும். ஆன் த அதர் ஹேண்ட் வின்டர் டைம், அதே பிட்வீன் அக்டோபர் டு மார்ச் எஸ்பெஷலி இந்த பீரியடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சன்லைட் வந்து ரொம்ப கம்மியாக தான் வரும். எப்படி சொல்கிறேன்னா, எவ்ரிடே வந்து ஈவினிங் வந்து நம்ம ஊரில் வந்து 6 மணிக்கு இருட்டும் இந்தியாவில். இப்போ இங்கே யூகேயில் வந்து ஈவினிங் 3-4 மணிக்கே வந்து சன் போயிடும், 3-4 மணிக்கே இருட்டிடும். அதுக்கு அடுத்த நாள் 8 மணிக்கு தான் வந்து திரும்ப வெளிச்சம் சன் வரும். அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு நம்பர் ஆஃப் ஹவர்ஸ் இருட்டில் பார்த்தீங்கன்னா அதிகம் ஒரு நாளில். அது வந்து ஒருத்தரோட மூடையும் ஒருத்தரோட மென்டல் ஹெல்த்தையும் வந்து எஃபெக்ட் பண்ணும். மழை அதிகமாக பெய்யும், ஸ்னோ வரும், வெளியில் போக முடியாது பல நேரங்களில். அது மட்டும் இல்லாமல் இந்த சன்லைட்டு கம்மியாக இருக்கிறதுனால, ஒரு நாளில் சீக்கிரமாக இருட்டிடுறதுனால ஒருத்தரோட மூடு பார்த்திங்கன்னா அவங்களுக்கு பேசிக்காகவே டயர்ட்னஸ்ஸு அண்டு லோ எனர்ஜி, சில நேரம் டிப்ரெஷன்ஸ், இது எல்லாமே வரும். இது எல்லாமே வந்து லேக் ஆஃப் சன்லைட், லேக் ஆஃப் விட்டமின் டினால கூட இருக்கும். ஸோ இப்போ இந்த மாதிரி மூட் அண்ட் மென்டல் ஹெல்த்தை வந்து ஓவர் கம் பண்ணணும் அப்படின்னா இந்த வெதரெல்லாம் பொருட்படுத்தாமல் நீங்கள் இந்த மாதிரி பீரியடில், எஸ்பெஷலி வின்டர் பீரியடில் ரெகுலராக வாக்கிங் போகிறதாகட்டும், இல்லை வந்து ஒரு இன்டோரோ இல்லை அவுட்டோரோ ஒரு ஃபிட்னஸ் ருட்டீனை வந்து நீங்கள் எவ்ரிடே வந்து ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா ஈஸியாக வந்து நீங்கள் இந்த வெதரை ஓவர் கம் பண்ணி ஹெல்த்தியாக இருக்கலாம். பாயிண்ட் நம்பர் 3, காஸ்ட் ஆஃப் லிவிங். ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டாபிக். ஏன்னா வந்து காஸ்ட் ஆஃப் லிவிங் இப்போ ஜென்ரலி யூகே வந்துட்டால் வந்து நிறையா ஏர்ன் பண்ணலாம் அண்ட் நிறையா சேவ் பண்ணலாம் அப்படின்லாம் நினைப்பாங்க. ஸோ ரியாலிட்டி என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் என்னதான் ஒரு நல்ல ஒரு டீசென்ட் அண்ட் குட் சேலரியில் இருந்தாலுமே, என்னதான் ஒரு நல்ல ஏர்னிங்கில் இருந்தாலுமே, சேவிங் அப்படிங்கிற கான்செப்ட் வந்து அட்லீஸ்ட் நீங்கள் யூகே வந்து ஃபஸ்ட்டு ஃபியூ இயர்ஸ் வந்து கஷ்டம்தான். சேவிங்ஸே இருக்காது, அப்படி இல்லைன்னா கொஞ்சம் கம்மியாக தான் பண்ண முடியும். பிகாஸ் நீங்கள் எந்த அளவுக்கு ஏர்ன் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு வந்து உங்களுக்கு ஸ்பெண்டிங் எக்ஸ்பென்சஸும் வந்து இந்த ஊரில் அதிகமாக தான் இருக்கும். யூகேயில் எஸ்பெஷலி உங்களோட ரெண்ட் ஆகட்டும், கவுன்சில் டேக்ஸ் ஆகட்டும், எலக்ட்ரிசிட்டி, கேஸ் பில்ஸ் ஆகட்டும், எஸ்பெஷலி வந்து சைல்டு கேர் காஸ்ட் ஆகட்டும், இது எல்லாமே வந்து ஹைலி எக்ஸ்பென்சிவ். நீங்கள் என்ன ஏர்ன் பண்ணாலும் அதுக்கு ஈக்குவலான அளவுக்கு
எக்ஸ்பென்சஸும் இருக்கும். ஸோ அதை தாண்டி சேவிங்ஸ் அப்படின்னு பார்த்தா லெஸ்ஸர் கான்ட்ரிபியூஷன்ஸ் தான் அதில் வர மாதிரி இருக்கும் பிகாஸ் ஆஃப் த காஸ்ட் ஆஃப் லிவிங் இன் தி யூகே. பாயிண்ட் 4, கெரியர் டவுன்கிரேட். அதாவது நம்ம இமிக்ரெண்ட்ஸ் வந்து நம்ம ஊர்லேருந்து என்னதான் ஸ்ட்ராங் எக்ஸ்பீரியன்ஸஸ் ஸ்ட்ராங் குவாலிஃபிகேஷன்ஸோட யூகேக்கு வந்தாலுமே இங்கே வந்து நம்மளோட குவாலிஃபிகேஷன்ஸ்க்கு சிமிலரான ஒரு ரோல் ஒரு ஜாபை ஃபைண்ட் பண்ணுறது வந்து ரொம்பவே டிஃபிகல்ட் தான். இது வந்து ரொம்ப காமனான விஷயம் தான் இந்த ஊரில், எஸ்பெஷலி ஃபார் இமிக்ரெண்ட்ஸ். அண்ட் அதனால் வந்து லோயர் பொசிஷன்லேயோ இல்லை வேறு ஏதாவது ஃபீல்டுலேயோ இல்லை ஈவன் வித் பார்ட் டைம் ஒர்க்லேயோ தான் வந்து நம்மளோட கெரியரை வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஆரம்பத்தில். இது வந்து நீங்கள் உங்களுக்கு கேப்பபிலிட்டி இல்லை அப்படிங்கிறது அர்த்தம் கிடையாது. ஜென்ரலி இதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா, யூகேயில் இருக்கிற எம்ப்ளாயர்ஸ் எல்லாருமே வந்து லோக்கல் எக்ஸ்பீரியன்ஸஸையும் லோக்கல் ரெஃபரன்ஸஸையும் ரொம்பவே அதிகமாக வேல்யூ பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்கிற ஜாப் மார்க்கெட் ரொம்பவே காம்படிட்டிவான ஜாப் மார்க்கெட் தான். ஸோ இதுதான் ரீசன். இது கொஞ்சம் ஃப்ரஸ்ட்ரேட்டிங்கான ஃபேஸ் தான், பட் ஸ்டில் திஸ் இஸ் வெரி காமன் ஃபேஸ் ஃபார் ஆல் தி இமிக்ரெண்ட்ஸ். பாயிண்ட் நம்பர் 5, ஃபைனல் திங். அதாவது யூ சேஞ்ச் அஸ் அ பர்சன். நீங்கள் யூகே வந்துட்டிங்கன்னா ரொம்பவே இண்டிபெண்ட்டாக, ரொம்ப ப்ராக்டிக்கலாக, ரொம்ப வந்து ஒரு ஸ்ட்ராங்கர் பர்சனாக வந்து ஆயிடுவீங்க. எஸ்பெஷலி உங்களோட ஹெல்த், உங்களோட கெரியர், ஃபேமிலி, இமோஷன்ஸ், உங்களோட ஃபைனான்சஸ், உங்களோட சில்ட்ரன், இது எல்லாமே வந்து நீங்கள் தனியாக ஹேண்டில் பண்ணுறதுக்கு வந்து நீங்கள் கற்றுக்குவீங்க. அவ்வளோதாங்க. 5 things that nobody tell you before moving to the UK. ஸோ இதுதான் வந்து இந்த எபிசோடோட எண்ட். அண்ட் நெக்ஸ்ட் எபிசோடில் நான் ஒரு இமிக்ரெண்ட் பேரண்ட்டாக யூகே ஸ்கூல் சிஸ்டம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத வந்து நான் நெக்ஸ்ட் எபிசோடில் ஷேர் பண்ணுறேன். அண்ட் இந்த எபிசோடு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கமெண்ட்ஸில் எஸ்ன்னு போடுங்க. ஆல்சோ இந்த வீடியோவை ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.